மாணவர்களுக்காக. ஏன்னா தமிழ் மீடியம் தேர்வர்கள் வந்து இந்த எக்ஸாமை விட்டு அவங்களுக்கு வேலை தெரியாது. பொதுவாக குரூப் 4 எக்ஸாம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க குரூப் 2 கூட படிக்க மாட்டாங்க, குரூப் 1 கூட படிக்க மாட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம் விட்டால் வேறு ஒன்றும் தெரியாது. அப்படி தான் எல்லாருமே வந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டுருக்கிறாங்க. இன்னும் 1.5 வருஷம் காத்து கிடக்கணும். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்கு நீதி கிடைக்கும், தமிழே வெல்லும், நம்ம இருக்கிறது தமிழ்நாடு, நாம் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் அடக்குமுறையை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதனால் வந்து யாரும் மனம் தளர வேண்டாம். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீதிமன்ற உத்தரவு பெற்று அமைதியான முறையில் ஒரு அறப்போராட்டம், அரசாங்கத்துக்கு நம்முடைய அந்த கஷ்டங்களை நம்ம சொல்கிறோம். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய அள்ளி கொடுப்பான், கைவிட்டுருவான். ஆனால் நல்லவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கொடுக்க மாட்டான், கைவிட மாட்டான். தமிழ் தேர்வுகளும் அப்படித்தான். ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து தடைபட்டு போகுது அப்படிங்கிறதுக்காக யாரும் மனம் தளர வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை போராட்டம் அனுமதி இல்லை. ஆக்சுவலாக வந்து ஒரு போராட்டம் அப்படி சொல்லும் பொழுது வந்து நம்ம வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி லெட்டர் கொடுக்கும் பொழுது ஓரளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. பட் ரிட்டனாக பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம போராட்டம் அப்படிங்கிறது தமிழ் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம சொல்லி தான் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. தொடர்ச்சியாக குரூப் 1 குரூப் 2 போன்ற தேர்வுகளில் மெயின் தேர்வுகளில் தமிழ் எழுதினால் மதிப்பெண் வழங்குவதில்லை. குரூப் 2A பிப்ரவரி 8ஆம் எக்ஸாம் 8ஆம் தேதி நடந்த எக்ஸாமில் வந்து தமிழ் கேள்விகள் கஷ்டமாக கேட்டு ஆங்கில கேள்விகள் கேட்டாங்க. தொடர்ச்சியாக அனைத்து தேர்வுகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழுடைய மாணவர்கள் பாதிக்கப்படுற மாதிரி பண்ணி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதனால் மாணவர்கள் ரொம்ப இப்போ குரூப் 4 இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் அப்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு மாணவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஓலைச்சுவடி அங்கே இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தினால பெருமளவு மாணவர்கள் வர்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பார்த்திங்கன்னா போயிருக்குது. ஸோ அதனால் வந்து காவல்துறை, மதுரை மாநகர காவல்துறை வந்து அனுமதி இல்லை, இவங்க அனுமதின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களும் சரி நாங்களும் சரி எதுவுமே பண்ண மாட்டோம். அதனால் நம்முடைய போராட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திட்டமிட்டபடி இந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவில்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நடைபெறவில்லை. ஒரு போராட்டத்துக்கு அரசாங்கம் காவல்துறை அனுமதி வழங்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை அணுகி நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுமதி வாங்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாளை கழிச்சு கோர்ட் லீவுங்கிறதுனால திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி கடிதம் கொடுத்து என்ன இஷ்யூங்கிறத சொல்லி நம்ம வந்து மீண்டும் சொன்ன இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மதுரையில் வந்து நம்ம அதை நடத்துவோம். உயர்நீதிமன்ற அனுமதியும் நடத்துவோம். நம்ம எல்லாருமே வந்து ஒரு போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்ம சாதாரண ஆட்கள் கிடையாது, எல்லோரும் படித்தவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்க. ஸோ நமக்கு நாளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ரொம்ப முக்கியமாக போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. அதனால் உயர்நீதிமன்ற அனுமதியுடன் ப்ராப்பர் பெர்மிஷன் ஃப்ரம் ஹைகோர்ட் அதை வாங்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போராட்டம் பண்ணலாம். சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் தலைவர் அவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு பெர்மிஷன் வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, அப்புறம் கொடுக்கல, பிரச்சனை வந்துச்சு. நிறைய தலைவர் கடைசிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது போராட்டத்துக்கு உடனே பெர்மிஷன் கிடைக்காது. அப்புறம் வந்து உயர்நீதிமன்றம் அதே போன்று நம்மளும் உயர்நீதிமன்றத்தை அணுகி நம்ம வந்து இந்த போராட்டம் எதுக்காக இந்த போராட்டம் அப்படின்னா வந்து தமிழ் மீடியம் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இவ்வளோ தூரம் நம்ம வந்து சொல்கிறோம். அண்டு நம்ம உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் அகாடமி முத்துகணேஷ் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றி, துரோணா அகாடமி அவருக்கு நன்றி, சாபூத்ரி சேனல், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா துரோணா அகாடமி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், கிறிஸ்டோஃபா அண்ட் வந்து இன்னும் நிறைய அகாடமிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. அவர்கள் அனைவருக்கும் வந்து நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் மீண்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்ற அனுமதியுடன், ஏன்னா காவல்துறை அனுமதி அப்படிங்கிறது கிடைக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர்களுக்கு வந்து நம்ம அவர்களை சொல்லி குற்றம் இல்லை, ஏன்னா அதிகப்படியான ஒரு தேர்வுகள் வந்துட்டாங்க அப்படின்னா பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது அவங்களால முடியாது அப்படிங்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ காவல்துறை அறிவிப்பை நம்ம ஏற்றுக்கிறோம். நீதிமன்ற அனுமதியுடன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டிப்பாக நடத்துவோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை ஒருங்கிணைப்பதற்கு உதவிய சாய்ஸ் அகாடமியாக இருக்கட்டும், கிறிஸ்டோஃபாவாக இருக்கட்டும், துரோணா அகாடமியாக இருக்கட்டும், அப்போ நிறைய சேனல்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஏன்னா எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்தளவுக்கு மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் இவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெல்லும், நீங்கள் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. எல்லாம் சொல்லுவார், ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, அதாவது என்ன சொல்லுவார் அப்படின்னா வெற்றி என்பது வந்து உடனே கிடைக்காது, கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், அந்த மாதிரி தான். அதான் நம்ம வந்து சொல்ல வரோம். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதாவது கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய அள்ளி கொடுப்பான், கைவிட்டுருவான். ஆனால் நல்லவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கொடுக்க மாட்டான், கைவிட மாட்டான். தமிழ் தேர்வுகளும் அப்படி தான். இன்றைக்கி தமிழ் தேர்வர்கள் அவர்களுடைய அந்த விஷயங்கள் அப்படி தான் இருக்குது.
அதனால் தமிழ் தேர்வுகளுக்கு நீதி கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம இருக்கக்கூடிய நாடு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து தடைபட்டு போகுது அப்படிங்கிறதுக்காக யாரும் மனம் தளர வேண்டாம். இந்த தேர்விலேயே, இந்த தேர்வில் மறு தேர்வு என்பது நம்முடைய கொள்கை. இதில் நம்முடைய உறுதியான ஒரு கொள்கை. ஏன்னா உங்களுக்கு வந்து கேள்வி வினாக்கள் வந்து கடினமாக கேட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய இடங்களில் முன்கூட்டியே வந்து வினாத்தாள் வந்து இப்போ ஓப்பனாக இருக்குது. ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மாணவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி கூட நாகர்கோவிலேருந்து ஒருத்தர் அவருடைய ஆன்சர் சீட்டில் நிறைய டாட் இருந்துச்சு, நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணி ஒன்றும் ஆக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மனசில் வச்சு கண்டிப்பாக நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவோம். நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள், சிஎம் சாருக்கு மெயில் பண்ணிக்கோங்க, டிஎன்பிசி மெயில் பண்ணிக்கோங்க, எல்லாமே வந்து உங்களுடைய சைடில் நீங்கள் பண்ணுங்கள். மாணவர்களை ஒருங்கிணைத்து உயர்நீதிமன்ற உத்தரவுடன் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதை நாம் நடத்துவோம். மாணவர்களுக்காக. ஏன்னா தமிழ் மீடியம் தேர்வர்கள் வந்து இந்த எக்ஸாமை விட்டு அவங்களுக்கு வேறு தெரியாது. பொதுவாக குரூப் 4 எக்ஸாம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க குரூப் 2 கூட படிக்க மாட்டாங்க, குரூப் 1 கூட படிக்க மாட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம் மட்டும் வேறு ஒன்றும் தெரியாது. அப்படி தான் எல்லாருமே வந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டுருக்கிறாங்க. இன்னும் 1.5 வருஷம் காத்து கிடக்கணும். ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வந்துடும், 1.5 வருஷம் காத்து கிடக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்கு நீதி கிடைக்கும், தமிழே வெல்லும். நம்ம இருக்கிறது தமிழ்நாடு. நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போராட்டம், அதாவது அடக்குமுறைகளில் இருந்து தான் அதிகாரம் பிறக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க. நாம் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் அடக்குமுறையை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதனால் வந்து யாரும் மனம் தளர வேண்டாம். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீதிமன்ற உத்தரவு பெற்று அமைதியான முறையில் ஒரு அறப்போராட்டம். அரசாங்கத்துக்கு நம்முடைய அந்த கஷ்டங்களை நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து மெயில் அனுப்புறது போகிறது வருது எல்லாமே அரசாங்கம் கவனித்து தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது இதில் அப்படிங்கிற அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ ஈஸியாக வந்து அரசாங்கம் இதெல்லாம் வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க. மாணவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் கிடையாது. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுக்கு வந்து மெட்ராஸ் அப்படிங்கிறத தமிழ்நாடுன்னு மாற்றின ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அந்தளவுக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும். டிஎன்பிஎஸ்சிக்கிட்டே விளக்கம் கேட்டிருப்பாங்க. ஸோ எனிஹவ் யாரும் வந்து பார்த்திங்கன்னா மனம் தளர வேண்டாம். காவல்துறைக்கு எதிராக என்றைக்கும் நாம் வந்து செயல்பட மாட்டோம் என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். பிறகு அனுமதி கிடைச்சிருச்சு நீங்கள் ஏன் போட்டிங்க நிறைய பேர் கேட்கலாம். பொதுவாக ஒரு காவல்துறை பெர்மிஷன் அப்படிங்கிறது ஓரலாக வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம லெட்டர் கொடுக்கும்போது சரி ஓகே நாங்கள் வந்து அந்த லோக்கல் ஸ்டேஷனில் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது நார்மலாக நடக்கிறது தான், நார்மலாக நடக்கிறது. பட் அந்த கூட்டம் அதிகமாக வருது அப்படிங்கிற ஒரு கணித்து கொண்டு அவர்கள் வந்து ஃபைனலாக ரிட்டனாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லியிருக்கலாம். அதை வந்து நம்ம வந்து அவர்களுடைய வாக்கிற்கு அவர்களுடைய அந்த அறிக்கைக்கு அடிபணிந்து அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இஷ்யூ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, மாணவர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக, அந்த நல்ல நோக்கத்திற்காக காவல்துறையின் அறிக்கையை நாங்கள் மதித்து நீதிமன்றத்தில் நம்ம கேட்குறோம். திங்கள் செவ்வாய் நீதிமன்றத்தில் கேட்டுட்டு நம்ம வந்து பிளான் பண்ணபடி நெக்ஸ்ட் வீக் மோஸ்ட் ப்ராபப்ளி கண்டிப்பாக நம்ம இருக்கும். ஸோ அதனால் வந்து மாணவர்கள் மனம் தளர வேண்டாம். இதை பொறுத்தளவு வந்து ரொம்ப முக்கியமாக ஒன்று என்ன அப்படின்னா அடுத்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய மாணவர்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபோன் பண்ணி திட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம். ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலும் அவங்க எதுவும் செய்ய முடியாது. அதாவது நீங்கள் ஃபோன் பண்ணி பேசக்கூடிய அந்த அம்மா ஒரு செக்ஷன் ஆஃபீஸராக இருப்பாங்க. அவங்களால இதெல்லாம் எதுவும் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க இருப்பாங்க. ஸோ மாணவர்கள் பொறுமையாக இருங்கள், அமைதி காலுங்கள். அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், மனம் தரலாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக இந்த குரூப் 4 தேர்வில் நமக்கு உண்டான நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும், தமிழ் வெல்லும். நன்றி.